ராத்திரி நல்ல மழை. நாங்கள் அந்த லேக்குக்கிட்ட ரோடு எப்படி இருக்குன்னு தெரியல. ஒரே ஷேரும் சகதியுமே. அந்த மெயின் வாசலுக்கு அப்படியே சுற்றின்னு போனோம். அது ஒரு 1/2 கிலோமீட்டர் இருக்கும். மழை காலம் வந்து டைம் வாக்கிங் போகிறதெல்லாம் குறைஞ்சிடும். ரோடு எப்படி இருக்கு பாரு, குப்பத்தொட்டி எங்கேயுமா. இந்த பக்கமாக போகிறதுக்கு வழி இருக்குது, ஆனால் ஒரே ஷேராக இருக்கும். அதனால வழிக்கு விழுந்துருமோன்னு பயமாக இருக்குது. இப்படி ஆனால் எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். இல்லைன்னா மெயின் வழியாக போகிறதுக்கு இது மாதிரி ரோட்டில் தான் ஒரு வாட்டி பத்மஜா வீட்டிலேருந்து ஹெப்பல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அங்கே தாண்டி ரயில்வே லைன் தாண்டும்போது கீழே விழுந்து ஒன்று காசு தாண்டி போடலான்னு நினச்சேன். கால் தடு மாதிரி விழுந்து பின்னாடியெல்லாம் சேராகி போச்சு. சரி, மெயின் கேட்டுக்கே போகிறேன். சுற்றின்னு போனேன். பரவாயில்ல, ஒரு குறுக்கு வழி இருந்தது, அதுவே இன்னும் வழி வந்துட்டேன். அந்த பக்கம் இல்லைன்னா இந்த கேட் வழியாக தான் வந்திருக்கணும். சுற்றி கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும். இங்கே ஏரியை பாதியாக தடுத்துருக்கான். அந்த பக்கம் ட்ரைனேஜ் 2 உள்ளே விட்ருக்கான். ஒரே நாற்றம் இந்த ஏரியா. சாக்கடை தண்ணி உள்ளே வரத்துக்கு வழி விட்ட மாதிரி ஒரே நாற்றம். பெங்களூரு இது ஒரு கேட்டு. ஆகிப்போச்சு. ஒரு ரவுண்ட் வந்தாச்சு. கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் இருக்கும். இனிமேல் அப்படி குறுக்கோயில் நோங்கி வீட்டை பார்க்க போகணும்னா கால் தடுமாற வருது. அதனால் போராட்டத்துக்கு ரோடு ஏறணுன்னாங்க. அப்பா இந்த குறுக்கு வழியில் வெளியில் வந்துட்டேன். இல்லைன்னா அந்த ஷேர் இருக்கிற ரோடில் தான் வந்திருக்கணும். இல்லைன்னா அப்படி அந்த பக்கம் காமிச்சிருந்தாங்க ஒரு வழி, அது வழியாக வரணும். எனக்கு தெரியாது இந்த குறுக்கு வழி. ஜனங்க போயிருந்தா அப்படியா பின்னாடியே வந்தால் இந்த குறுக்கு வழி. ஓகேம்மா, வீட்டுக்கு போனது போட்டு எவ்வளோ டிஸ்டன்ஸ்ன்னு போங்க. கிழமை வாக்கிங் போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. எவ்வளோ தூரம் இன்றைக்கி போனது அப்புறமா பார்த்து ஃபோட்டோ அனுப்புகிறேன்.